श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிரதிபே நம. எல்லாம் வல்ல இறைவி என்னுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே உபாசனை ரகசியங்கள் சிந்தித்து வருகிறோம். அதில் உபாசனை செய்ய விரும்புபவர்கள் நான் யாரை தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குலதெய்வத்துக்கு போங்கோ, குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கோ, அது சொப்பனத்தில் வந்து அனுகிரகத்தை தரும். அல்லது சாமியாடி, அதாவது குறி சொல்கிறவங்க அந்த குலதெய்வத்தில் இருப்பாங்க, அவங்க மூலியமா தகவல் ஆவேசித்து பேசும்னு சொன்னோம். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு குலதெய்வம் தெரியல. ஏதோ அதுன்னு சொன்னாங்க இதுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏதோ 2 சாமி. சில பேருக்கு சந்தேகம். சில பேர் எல்லாருக்குமே 2 குலதெய்வம் உண்டு. ஒரு பெண் தெய்வம், ஒரு ஆண் தெய்வமா இருக்கும். அந்த 2 குலதெய்வத்துல ஒரு தெய்வம் தெரியும், ஒரு தெய்வம் தெரியாது. இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படும் போது அவர்கள் அந்த குலதெய்வத்தை, அந்த கோயிலை அடைந்து அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குல விளக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணும்போது ஒரு வழக்கு கொடுப்பாங்க. காமாட்சி விளக்குன்னு அதை சொல்ற வழக்கம் உண்டு. அந்த வழக்கு மாதிரி ஒரு வழக்கை வச்சு ஏற்றணும். அது தினசரி ஏற்றணும். அது பக்கத்திலேயே ஒரு உண்டியல் வைக்கணும். அந்த உண்டியலை அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அளவை கருவிகள், இந்த மரக்கா பானை அந்த மாதிரி எல்லாம் வச்சு அது மேல ஒரு மஞ்சள் துணியை கட்டியிருக்காங்க. மஞ்சள்ல நனைச்சு துணியை கட்டி அதுல ஒரு சின்ன துளை, காசு போடுற துளையை கட்டி அதுல தினசரி இந்த வழக்கை ஏற்றணும். ₹1 பணம் அந்த உண்டியல்ல போடணும். இது 2 தான் பிரார்த்தனையாக செஞ்சுட்டு வரணும். வழக்கை ஏற்றிட்டா சாமி அந்த குலதெய்வத்துக்காக விளக்கு, நான் உன்னை வணங்குவதற்கான விளக்கு இது அப்படின்னு சாமி கிட்ட அறிவிச்சு அந்த உண்டியல்ல அந்த குலதெய்வம் இருப்பதாக நினைத்து தினசரி ₹1 போட்டா போதும், வெறும் காயின். அந்த மாதிரி அழிச்சுன்னு வந்தால் கனவுல வந்து அது ஊரோட பேரோட சொல்லும். அதுதான் குலதெய்வத்தினுடைய அடையாளம். ஊர் சொல்லும். இப்ப கொட்டூர் அங்காள பரமேஸ்வரி எனக்கு குலதெய்வம் அப்படின்னா, அந்த கொட்டூர் அங்காள பரமேஸ்வரி தான் எனக்கு குலதெய்வமா இருக்க முடியும். சென்னையில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயிலோ, மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயிலோ எனக்கு குலதெய்வமா வராது. அது மாதிரி ஒரு இனத்திற்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அந்த மாதிரி குலதெய்வம். அந்த குலதெய்வம் அந்த ஊர் சொல்லும், அதே சமயத்துல பேரு சொல்லும். அப்படி அந்த பேர் சொல்லி தான் இருப்பிடத்தை அது அறிவிக்கும். அது அறிவிப்பதற்காக மட்டுமே இந்த விளக்கு ஏற்றப்படுகிறது. அறிவதற்காக மட்டுமே இந்த தட்சிணையானது, அதாவது இறையருள் பெறுவதற்கு நாம் செலவிடுகிற தொகையை தட்சிணை என்று சொல்லுகிற வழக்கம். தட்சிணை என்று சொன்னால் ஆற்றல் அப்படின்னு பொருள். தட்சிணம் என்று சொன்னால் தெற்கு என்பது பொருள். அதாவது ஆன்மாவாகி போன இறைவனை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு முயற்சி. அதனால அந்த உண்டியலை போட்டுன்னு வரும். அதை காணிக்கை என்று சொல்வார்கள். இந்த காணிக்கை அப்படிங்கிறதே, இந்த வார்த்தையே இறைவி தன்னை காண்பித்து கொடுப்பதனாலே காணிக்கை, காணச் செய்வதனாலே காணிக்கைன்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி அந்த காசை போட்டுட்டே வந்தோம்னா
கனவுல வந்து ஊரும் பேரும் சொல்லும். இது ஒரு வழிமுறை. அவள்ட்டயே சொல்லும். யார் போடுறாளோ அவள். ரொம்ப காலமா போட்டுட்டே இருக்கா. பிரயோஜனமே இல்ல அப்படின்னு ஒருத்தர் அண்மை காலத்துல போட்டுன்னு வந்தார். சாமி நாங்க போட்டுன்னு வந்த காசு ரொம்ப நாளா இருக்கு சாமி. அத வந்து ஒரே உண்டியல்ல வச்சா ஏதாவது கஷ்டமா இருக்குன்ட்டு அத பேங்க்ல நான் அவருக்காக போட்டு வச்சுட்டேன். ரொம்ப காலமா போட்டுன்னு வரேன். ஒரு 2, 3 வருஷமா. எனக்கு எதுவும் தெரியல. இருந்தாலும் விளக்கேத்திட்டு ஒரு சாமி கும்பிடுறதுல ஒண்ணும் குறை நமக்கு வந்துற போறதில்ல. அப்படின்னு பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அ அந்த உண்டியல ஒரு திருடன் திருடின்னு ஓடுற மாரி கண்டாராம் கனவுல. ஐயோ! நீ அது உண்டியல எடுத்துட்டு ஓடுறியே! அப்படின்னு நினைச்சு அவர் பின்னாடி இவரு ஓட, அவர் பின்னாடி இவரு ஓட, அவரு ஒரு குறிப்பிட்ட ஊர் பலகைய காட்டி அந்த ஊர்ல போய் மறைஞ்சுட்டாராம். ஆனா உண்மையாவே அந்த மாரி ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த இடத்துல கோயில் இருந்திருக்கு. அது குலதெய்வம் வழிபாட்டிற்குரிய இடமாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்பிக்கையினாலயும், விசுவாசத்தினாலயும், அன்புனாலயும் கண்டிப்பா நடக்கும். தொடர்ந்து அத செய்யணும். ஒரு நாள் விடாத. ஒரு விளக்கேத்துறது, உண்டியல்ல காசு போடணும். வேற எதுவுமே கிடையாது. இந்த காலம்புற எழுந்துன உடனே இந்த வேலைய செஞ்சுட்டு மத்த வேலைய செய்யணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்தா தான், அந்த இருத்தல் இயல்பு உங்கள் மனதில் வரும். அதை தோற்றுவிப்பதற்கு இப்படி ஒரு வழிமுறையை சாத்திரங்களிலே சொல்லியிருக்கிறது. அதை நம்பிக்கையுடன் பின்பற்றுங்கள். கண்டிப்பாக உங்கள் கனவிலே வந்து இல்ல அதுக்கு உண்டான சூழல் தான் எங்கிருக்கிறார் என்பதை அறிவிக்கின்ற சூழலை அந்த தேவதை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்துவது தான் நாம் அந்த இறையருளை பெறுவதற்கான வழியாகும். அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.